Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 1 Episode 10. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க அந்த டட்லி கார்பரேஷன் கிட்ட மாட்டிட்டாங்கல்ல, காபரேரா கிட்ட மாட்டிட்டாங்கல்ல. அட பாவி சண்டாலா, நீ தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கியா? நீயா அந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையும் விக்கிறது? சொல்லுடா சொல்லு. டிபிடபிள்யூவா இருக்க நீ டைனோசர்ஸ் கொடுமைப்படுத்தாம அதுங்களை பத்திரமா பாத்துக்கணும், அதுதான்டா உங்களோட வேலையே. அப்புறம் ஏன்டா இப்படி ஒரு கேடுகட்ட பொழப்புன்னு கேட்டா, அவன் ஆக்சுவலா கரப்டட் ஆபீசர் தான், ஆனா நம்ம ஆளுகளை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அப்புறம் எதுக்குடா இந்த வெப்பன் கேட்டா, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ப்ரூக்லினை ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க சொன்னதை அவ செய்யலன்னு தானே கொண்டுட்டீங்க, உண்மையை சொல்லுங்க. அல்லோசரஸ் வந்து அவளை பயமுறுத்துறதுக்காகவும் ஸ்டாப் பண்றதுக்காகவும் மட்டும்தான் பண்ணானுங்களாமா. அப்படின்னா அதை அனுப்புனது இவன் தான் ஒத்துக்கிட்டான். அப்படி அதை பயமுறுத்ததான் அனுப்புனா, அப்புறம் என்ன குக்கர்கிட்ட அட்ராசிராப்டாஸ் எல்லாம் அனுப்பி விட்டீங்க? கொய்யாலையெல்லாம் கத்தின உடனே அவனுக்கே புரியல, நாங்க எப்ப அட்ராசிராப்டாஸ் அனுப்பி விட்டோம் டுபுக்கும்பா. டேரியஸ்க்கு செம கடுப்பாகும். அவன் பேசுறத வச்சே தெரியுது அவன் அந்த வேலையை பண்ணலன்னு. ஆனா நம்ம ஆளுகளுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. மெசேஜ் அனுப்புறதுக்காக நீ எங்களையும் கொல்ல ட்ரை பண்ணுவேன்னு கேட்டா, அவன் ஆல்ரெடி நார்மல் மெசேஜ் எல்லாம் அனுப்பி அவளை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணி இருக்கான். ஆனா நீங்க யாருமே அடங்கல, அதனாலதான் இப்படி பண்ணேன்பா. இப்ப புரியுதா? டார்க் ஜுராசிக்ல பென் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பி மிரட்டுறாங்கன்னு சொன்னானே, அந்த வேலையை பண்ணது இந்த காவாலி பாய தான். இவனுக்கு என்னன்னா, நம்ம ஆளுங்க இந்த பஞ்சாயத்துல இன்வால்வ் ஆக கூடாது. அதனால டேரியஸை தவிர மத்தவங்க எல்லாத்தையுமே இங்க இருந்து உடனே போக சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு மறுபடியும் டேரியஸ் டிபிடபிள்யூல ஒர்க் பண்ணும். அவனால தான் டைனோசர்ஸ் எங்க இருக்கு, அது எப்படி ரியாக்ட் பண்ணும், என்ன பண்ணும், ஏது பண்ணும்னு எல்லாத்தையுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அவனோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறான். ஆனா நம்ம பயிலுக இவனை நாக் அவுட் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. இந்த அம்மா கூண்டு இருக்கும் போதே தீவுல இருந்த கொலகாரங்கள் எல்லாத்தையும் போட்டு துவன்னு துவச்சு எடுத்தாங்களாமா. ஏன் டைனோசர்ஸ் எல்லாத்துக்கும் தண்ணி காட்டினாங்களாமா. இவன் அந்த ஒத்த குச்சியை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரத்துக்கு ஆட்டம் காட்டுவான்? பென்னு பிச்சுக்கிட்டு வந்து ஒரு இடி, சரி அடுத்த அட்டாக் பண்ணிடுவான்னு பார்த்தா அதுக்குள்ள ஷாக் கொடுத்து அவனை தெரிய விட்டுருவான். ஆனா சாமி வப்பா பாருங்க, 2 மிதி அங்கேயே பிளாட். சரி ரைட்டு, இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனா கூடவே பம்பியையும் கூப்பிட்டு எஸ்கேப் ஆகணும். அப்ப மத்த டைனோசர்ஸ் எல்லாம் என்ன லூசுகளா? அதுகளை அப்புறம் யாரு காப்பாத்துவா? அதனாலதான் டேரியஸ் இந்த மொத்த ஆபரேஷனையுமே நம்ம தரமட்டமாக்கணும்னு போவான். அவன் இங்க பெண்ணுக்கு ஷாக் கொடுத்ததுனால அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. ஆமா, டைனோசருக்கு ஷாக் கொடுக்கறத கொண்டு போய் இவனுக்கு கொடுத்தா இப்படித்தான் ஆகும். டேரியஸ் இவங்க கிட்ட பேசி எல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னோட ஓல்டு பாஸ் ரோனி கிட்ட பேசி நான் ஏதாச்சும் பிளான் பண்றேன் பானா, அங்கதான் இடிக்குது. மேபி ரோனியும் இதுல சம்பந்தப்பட்டிருந்தா அவகிட்ட போனா இன்னும் பெரிய ஆப்பாயிருமே. அப்படி இருக்காதுன்னு டேரியஸால சொல்ல முடியல. பட் யாரையாச்சும் ஒருத்தரை நம்பிதான் ஆகணும். முதல்ல இங்க இருந்து கிளம்பணும்னு ஒவ்வொரு டோரா ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா டோருமே லாக் ஆயிருக்கும். இது என்ன கோயின்சிடென்ஸா, என்ன நடக்குதுன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க இருக்க ஒரு பெரிய ஷட்டர் ஓபன் ஆகும். ஏதோ டைனோசர் தான் வரப்போகுதுன்னு பார்த்தா டைனோசர் முட்டை மாதிரி ஒருத்தி வருவா. அவதான் அந்த அட்ராசிராப்டர்ஸை வச்சுக்கிட்டு அட்ராசிட்டி பண்ற அந்த வில்லி. அவளை அந்த டட்லி வந்து பார்த்துட்டு, கொய்யால உன்னை யார் இங்க வர சொன்னா? இனிமேட்டெல்லாம் நீ பண்ற பிரச்சனை எல்லாம் என்னால சரி பண்ண முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, இதெல்லாம் இனிமேட்டு ஒர்க் அவுட்டே ஆகாது, உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன்பா. அப்படியே பயங்கரமா அவனை குறுன்னு பாப்பா. அந்த டைம் ஜென்சன் அங்க வருவான். கரெக்டான டைம்ல வந்து அவளை அடிச்சு வெளியே துரத்துன்னு சொன்னா அவ கூட போய் நின்னுட்டு இருக்கான். ஏன்டா ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டா, அட லூசு பயலே, இவ்வளவு நாளா நீ தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நஹி பேட்டா, இத பண்ணது பூரா எங்க தலைவி பானா, அவனுக்கு தூக்கி வாரி போடும். உடனே அந்த டைம் அவ விசில் எடுத்து ஊதுவா. பொசுக்குன்னு 3 அட்ராசிராப்டர்ஸ் அங்க வந்து நிக்கும். இது ஒன்னும் அல்லோசரஸ் மாதிரி கிடையாது, வேலையை கச்சிதமா முடிக்கும் பானா. அப்புறம் தான் இவனுக்கே புரியுது, அப்படின்னா நீங்க தான் நிஜமாவே அந்த பொண்ணை கொன்னதாடான்னு. எனக்கு நிஜமாவே தெரியாது போல. அப்புறம் அவங்கிட்ட ஏதோ காதுக்குள்ள குசுன்னு சொல்லி அனுப்பி விடுவா. என்னடா சொன்னான்னு கேட்டா, எங்க பாஸுக்கு லூசன்ஸ் எல்லாம் விடுறது புரியாது, அதனால நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஷட்டரை மூடிடுவான். அப்பவே புரிஞ்சு போச்சு இவனுக்கு சங்கூத போறாங்கன்னு. அதான் தேவையில்லாத சகவாசம் கொலநாசம். சோ இப்ப தொக்க மாட்டிட்டான்ல, டட்லிய ரவுண்டு கட்டி ஒரு சூப்பர் கூட்டாஞ்சோறு சாப்பிட்டுட்டாங்க. இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல ஹீரோயிசம் பண்ணி செருப்படி வாங்கி சீவகட்டாடி வாங்கி தேவையில்லாம அந்த டைனோசர் கையில சாரு இருக்கு, ஐ எம் சாரி டைனோசர் வாயில சாரு இருக்கு, ஓ திண்டு அப்படி ஓரமா நிக்கிறது நல்லதானே. சரி அவ்வளவுதான், அவ கிளம்பிட்டான்னு பார்த்தா திடீர்னு ஒரு டைனோசர் நம்மளுக்கு நின்னுட்டு இருக்க இடத்த கரெக்டா லுக்கு விடும். அதுக்கப்புறம் அவகிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ற மாதிரியே பார்க்கும். அவளும் பார்த்துக்கிட்டே இருப்பா. டப்புன்னு நம்மளுக்கு இருக்க சைடு பார்த்துட்டு மொத்த பேரும் இங்க திரும்பிட்டாங்க. அவ ஒரு செகண்ட் அப்படியே சிரிப்பா, ஆஹா அவங்களே வலியக்க வந்து மாட்டிட்டாங்களா, ரைட்டு சோழிய முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஊதி விடுவா. இதுக்கப்புறம் சொல்லவா வேணும், நம்ம ஆளுகளை விரட்டுன்னு காட்டுத்தனமா விரட்ட ஆரம்பிச்சிருங்க. வெளியில போற எல்லா டோரையும் மூடிட்டாங்க. எந்த வழியா எஸ்கேப் ஆகி ஓடுறதுனே தெரியல. அதனால கஷ்டப்பட்டு மேலே ஏறி டேரியஸும் கெஞ்சி வந்தாங்களே, அந்த வழியா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா 3 பக்கம் சுத்து போட்டுருச்சுங்க. இந்த பக்கம் சீவலு, அந்த பக்கம் கீரலு, கீழே செதறலு. இப்ப 3 பக்கமும் அசைய முடியாம நல்லா மாட்டிட்டாங்க. அப்படியே பட்டன்னு ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கும். அவளுக்குன்னா சந்தோஷம், அவளாதான் சோழி முடிச்சுன்னு சொல்லிட்டு ஊதுவா. அப்ப அந்த இடமே திடீர்னு கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிக்கும். என்னடான்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஷட்டரை உடச்சுக்கிட்டு ஒரு வண்டி டம்முன்னு வந்து இடிக்கும். எல்லாம் அடிச்சு புரண்டு வந்து கீழே விழுவாங்க. நல்லவேளை யாருக்கும் ஒன்னும் ஆகல.
தெரியல. என்ன டேரியஸும் கெஞ்சியும் அங்க இருக்க இரும்பு ஷீட்டுக்குள்ள மாட்டிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் வந்தது யாரான்னு பார்த்தா அந்த மட்டியோ பையன் அந்த ராப்டாஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வரத விண்டோ வழியா பார்த்தானாமா. அதனால தான் காப்பாத்துறதுக்காக ட்ரக்கை கொண்டு வந்து உள்ள விட்டுட்டான். விசில ஊதிட்டு இருந்தாலே அவளுமே அங்க அடிபட்டு பேன்னு கிடப்பா. இவன் தான் போறேன்ட்டு போனானே அப்புறம் திரும்பி வந்தான்னு கேட்டா இவங்களை பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவன் பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்குது. அதனால தான் ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு வந்தான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா அவன் ட்ரக்கை கொண்டு வந்து இடிச்சதுல டேஞ்சரான சில பல டைனோசர்ஸோட கண்டெய்னர் ஓபன் ஆயிருச்சு. அதுங்க சும்மா இருக்குமா, விரட்டுன்னு கண்ணா பின்னாடி வரட்ட ஆரம்பிக்கும். ஒண்ணு தப்பிச்சா பரவாயில்ல, அடுத்தடுத்து ஒன்னொன்னா எஸ்கேப் ஆயிட்டு இருக்குது. மெயினா அந்த கார்னோடரஸ் அது எப்படி அட்டாக் பண்ணுவோம் தான் நம்ம கேம்ப் கிரிட்டேஷியஸ்லயே பார்த்தோமே. இப்ப அந்த இடம் பூரா டைனோசர்ஸோட அட்ராசிட்டி தான். இதுல வேற அந்த அட்ராசிராப்டர்ஸ் இவங்களை விரட்டிட்டு இருக்குது. ஜெயிலண்டா எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம ஜிம்பிளா எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மத்த டைனோசர்ஸ் எல்லாம் சண்டை போட்டு டீரெக்ஸ் இருக்க டோரை ஓபன் பண்ணி விட்டாங்க. வந்தாச்சு இல்ல, வந்த உடனே அங்க இருக்க ஆயில் டேங்க ஒரு அடி அப்படியே பின்னாடி பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். அதுக்கு நடுவுல ஒரு கத்து எப்படி போஸ் மாசா இருக்குது இல்ல. இதுக்கு மேல வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு மத்த டைனோசர்ஸ் எல்லாம் திருச்சு ஓடுங்க. இங்க நம்ம ஆளுகளை அந்த மூணு பாத்துருச்சு இப்ப அட்டாக் பண்ண ரெடியா நிக்குது. நல்ல வேலை டீரெக்ஸ் இடையில பூந்ததுனால எல்லாம் அடிச்சு புடிச்சு ஆளுக்கு ஒரு திசையில எஸ்கேப் ஆவாங்க. அப்பவுமே அதுக்கு விடுறதா இல்ல. யாஸ்மினா ஒண்ணுகிட்ட மாட்டுவா, உடனே டேரியஸ் அதை அட்டாக் பண்ணி வேற ஒரு சைடு டைவர்ட் பண்ணி கொண்டு போவான். இங்க இவனுங்க மூணு பேரும் ஒரு ராப்டார் கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுவாங்க. இடையில டீரெக்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு டீரெக்ஸ பார்த்து கூட பயப்படாம அதையே ஏறி கண்டமேனிக்கு கவுதுன்னா பாருங்களேன். சேமியோட தான் காமெடி. கையில அந்த மயக்க மருந்து கன்னு வச்சிருக்கா. ஒரு ஊசிய போட்டு சுடுறதுக்குள்ள அவ பண்ற அலப்பற இதுக்கு மூடிட்டு அவ தப்பிச்சே போலாம். ஆனா நல்ல வேலை அந்த டைம் யாஸ்மினா வந்து டைவர்ட் பண்ணுவா. அவளை கவ வர அந்த டைம்ல கரெக்டா புல்லட்ட போட்டு பக்காவா எய்ம் வச்சு சுட்டுருவா. பட் இருந்தாலும் அந்த அடங்காது வாயிலே ஒரு மிதி. இதுல இன்னொரு மேட்டர் தெரியுமா, குத்துன ஊசிய அழகா புடுங்கி துப்புது. மொத்தத்துல இந்த அட்ராசிராப்டர்ஸ நல்லாவே ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அதுக்கு இப்ப பஞ்சாயத்தா இருக்கிறது என்ன, டீரெக்ஸ் மட்டும்தான். ஏன்னா யாரையாச்சும் பிடிக்க போனா குறுக்க வந்து இதை அட்டாக் பண்ணிட்டே இருக்குது. அதனால மூணுமே ஒன்னா சேர்ந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அட அதை அட்டாக் பண்ணா பரவாயில்ல, இவங்க தப்பிச்சலான்னு பார்த்தா டீரெக்ஸ் கண்ணா பின்னா அங்க இங்கன்னு ஓடி கண்டெல்லாம் தட்டி விடும் போது இடையில நம்மளுக்கு சிக்கி சின்ன பின்னமாயிருவாங்க போல. அதுல எல்லாம் தப்பிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டி இருக்குது. என்ன இப்படியே போச்சுன்னா டீரெக்ஸ கண்டிப்பா அந்த மூணு அட்ராசிராப்டர்ஸும் காலி பண்ணிருங்க. சோ டேரியஸ் என்ன பண்ணிட்டான், அந்த அல்லோசரஸ் இருக்குல்ல அதோட டோரை திறந்து விட்டு அதையும் களத்துல இறக்கி விட்டுட்டான். இப்ப இந்த பெரிய டைனோசர்ஸ் ரெண்டும் சேர்ந்து குட்டிகளை போட்டு துவன்னு துவச்சு எடுப்பாங்க. மெயினா டீரெக்ஸ் தான் அந்த மூணையுமே போட்டு பொழந்து கட்டிரும். அதுக்கப்புறம் இந்த அல்லோசரஸை 4 மிதிச்சுட்டு ஒரு கத்தும் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. அல்லோசரஸே மிரண்டு அங்க இருந்து ஓடிடும். சரி ரைட்டு, பஞ்சாயத்தெல்லாம் ஓவர்னு பார்த்தா அந்த ஜென்சன் ஒருத்தன் ஒரு பெட்டியை தூக்கிட்டு தெரிஞ்சானே. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லா டைனோசர் முட்டை. அப்ப அந்த ஜென்சன் புரோக்கர்னு சொல்லிட்டு யாருக்கோ போன் பண்ணுவான். அப்ப பின்னாடி அல்லோசரஸ் வந்து அவனை ஒரே கவு செய்வினை தன்னை சுடும். இவன் விஷயத்துல கவ்விருச்சு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி எந்திரிச்சு வெளியில வருவாங்க. எல்லாத்துக்கும் திக்குன்னு இருக்கும். என்னடான்னா அந்த விசில் ஊத்துறவ மறுபடியும் நொண்டி வந்து நின்னுட்டு இருக்கா. அவ தான் அடிபட்டு மயங்கி கிடந்தால அந்த டைமுங்கும் போது விசில தூக்கிட்டு வந்திருந்தானுங்கன்னா கூட பஞ்சாயத்து இல்ல. மறுபடியும் இப்ப ஊத ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுமே. அதான் இல்ல, நம்ம டீரெக்ஸ் அடிச்ச அடியில 2 எண்ணத்துக்கு காலும் வாயும் தவடா வாங்கிருச்சு. இனி பேலன்ஸ் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். அதுவுமே கொஞ்சம் பதட்டத்தோட தான் நிக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அதால முடியலங்கிறத அப்படியே லுக்லயே கன்வே பண்ணுது. கரெக்டா அந்த டைம் போலீஸ் வேற அங்க வந்துருவாங்களா. இவங்களுக்கு இங்க இருந்து கிளம்பி போறதை தவிர வேற வழி இல்ல. ஆனா அப்படி கிளம்பி போகும்போது நம்ம ஆளுகளை ஒரு முறைச்சிட்டு போவா பாருங்க. எவா அனபெல்லா பொம்மையே ஆட்டம் போட்டுட்டு போன மாதிரி இருக்கும். இப்படி அவன் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் உயிரே திரும்பி வந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ஜென்டில்மேன் வந்தாருல்ல அதான் மட்டியோ ஏதாச்சும் ஒரு டைனோசர் வாயில சிக்கி சின்னபின்னமாயிருவானோன்னு நினைச்சேன். நல்ல வேலை ஒண்ணு ஆகல. சரி யாருக்கு எந்த ஒரு கீரலும் இல்லாம தப்பிச்சாச்சுன்னு பார்க்கும்போது தான் பின்னாடி அந்த ஷிப்பு கிளம்பும். அவனுக்கு போன்ல பேசினதை வச்செல்லாம் பார்க்கும்போது இந்த ஷிப் வேற ஏதோ புரோக்கர்ட்ட போகுது அப்படின்னா அந்த பாஸுக்காக தான் இந்த ராப்டார் லேடி ஒர்க் பண்றாளா. மேபி இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். அவ போயிட்டான்னு இப்ப வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா திருப்பி அவ வந்து ஹண்ட் பண்ணுவா. அதனால சேஃபான ஒரு இடத்துல இருக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. யாஸ்மினா அவளோட ஐலாண்டுக்கு போலாம்பா. அங்கதானே வந்து வளைச்சு சூறையாடிச்சிங்க. இதுக்கு கெஞ்சியோட கேபினுக்கே போயிடலாம் போல. இப்ப டேரியஸ்க்கு என்னன்னா எல்லாமே இங்க முடிஞ்சு போச்சுதான். ஆனா நிஜமாவே இதுக்கப்புறம் இவங்க சேஃபா இருப்பாங்களா அத சொல்ல முடியல. மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க. ஆனா டேரியஸால அப்படி எடுக்க முடியாது. அவனால முடியலாம்பா. ஏன்னா எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இவங்களை வச்சு செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம புரூக்லினை கொண்டிருக்கான். அவன் இன்னுமே உயிரோட தானே வெளியில சுத்திட்டு இருக்கான். ஆல்ரெடி நம்ம டேரியஸ் புரூக்லின் சத்துல ரொம்பவே கில்ட் ஆயிட்டான். அதனால ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறான். கெஞ்சிக்கிட்ட டைரக்டாவே சொல்லிடுவான், நான் அவளை நிஜமாவே லவ் பண்ணேன். ஆனா நீ சொன்ன மாதிரி நான் அந்த டைம்ல அங்க இருந்திருக்கணும், இல்லாம போயிட்டேன்னு சொன்ன உடனே மத்தவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா ஷாக் ஆகும். எது டேரியஸுமே அவளை லவ் பண்ணியிருக்கானான்னு. பட் கடைசி வரைக்கும் அவகிட்ட அவன் சொல்லவே இல்லை. அவ எப்பவும் போல இவங்கிட்ட நல்லபடியா தான் பேசுவா, ஜாலியா தான் இருப்பா. ஆனா இவனுக்கு இருக்க ஃபீலிங் அவளுக்கு இல்லன்னு மட்டும் நல்லா தெரியும். அதனால அவளை ஃபேஸ் பண்ண முடியாம அன்னைக்கு நைட்டு போகாம இருந்திருக்கான். அதனால லேட்டா போயிட்டான்னு வைங்க. பட் அவளுக்கு அவன் தேவைப்பட்டிருக்கான். இவன் மட்டும் அங்க இருந்திருந்தான்னா கண்டிப்பா அவளை காப்பாத்திருக்கலாம். இப்போ அதே நிலைமையில தான் இவங்க எல்லாருமே இருக்காங்களாமா. உங்க எல்லாத்துக்கும் நான் தேவை, உங்க எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் எனக்குள்ள இருக்க வலியை நான் உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி தேம்பி அழுவான். உள்ளுக்குள்ள அழுவான், வெளியில கண்ணீர் வராது. இப்ப எதுக்காக இவ்வளவு லென்த்தியா டயலாக் பேசினானா, இவனுக்கு இப்படியே மூட்டையை கட்டிட்டு வீட்டுக்கு போக இஷ்டம் இல்ல. அந்த போட்ல ஏறி அந்த புரோக்கர் யாரு, அவங்களோட பாஸ்
பாஸ் யாரு, புரூக்லினை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு சிவனிலேயே 4 அப்பனும் ஆசைப்படுறான். அவங்க பண்ற வேலையும் ஸ்டாப் பண்ணும். யாரு வரீங்கன்னு கேட்டவொடனே இவங்க 3 பேரும் உடனே வரணிடுவாங்க. இவங்க வந்துட்டா கெஞ்சி மட்டும் என்ன வரமாட்டேன்னு சொல்லுவான். வந்து தொலைறேன் அப்படின்ட்டு அவனும் வந்துருவான். மட்டியாஸ் இருக்கான்ல, அவன் இங்க இருக்க டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே சேஃபான இடத்துல கொண்டு போய் விட போறாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப பென் இருந்துகிட்டு இந்த மாதிரி அங்கிலோசரஸோட முட்டை ஒண்ணு அங்க இருக்குது, அதையும் அந்த முட்டையும் கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க அம்மா, வேற யாரும் இல்ல நம்ம பம்பி தான். அவன் சரி ஓகேன்ட்டு டைனோசர்ஸை காப்பாத்த கிளம்பிடுவான். இவங்க சரி ஓகேன்ட்டு அந்த கப்பல்ல ஏறிடுவாங்க. எத்தடி கப்பல் மறுபடியும் இவங்க ஏதாச்சும் பெரிய தீவுக்குள்ள போய் மாட்டினாங்கன்னா எப்படி இருக்கும் பாப்போம். கப்பல் எங்கதான் போய் ஸ்டாப் ஆகுதுன்னு அப்படியே கட் பண்ணி அந்த ரோனியை காட்டுறாங்க. அவளுக்கு இந்த மாதிரி டட்லி செத்து போயிட்டாங்க நியூஸ் வந்த உடனே பயங்கரமா ஷாக் ஆவா. ஆப்போசிட் சைட்ல இருந்து யாரோ ஒருத்தர் இவகிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. உடனே ரோனியும் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அவ வேலையை பார்க்க கிளம்பிடுவா. அப்போ ஆப்போசிட்ல மெசேஜ் பண்ற ஆளு, கவலைப்படாத நான் எப்பவுமே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த காப்ரரா செத்தால அந்த ஆர்டிகலை பிரிண்ட் அவுட் எடுத்து பின் பண்ணி வைப்பாங்க. பார்க்கும் போதே தெரியுது ஒத்த கை இல்ல. அதுக்கப்புறம் தான் அது யாருன்னு காட்டுறாங்க, நம்ம புரூக்லின். அப்படின்னா அவ இன்னும் ஷாகல. அந்த அல்லோசரஸ்க்கு ஒத்த கையை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டா போல. ஆனாலும் மிச்ச இருக்க கையில போனை தான் நோட்றா பாருங்க. மறைமுகமா இருந்து ஏதோ பயங்கரமான வேலை பண்றான்னு மட்டும் நல்லா தெரியுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த சீசன் எப்போ வருது என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு சைட்ல ஒவ்வொரு மாதிரி டேட்டா போட்டிருக்காங்க. சோ நீங்க கேஎஸ் தியரிக்கு எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சீசன் வந்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிரின்னு பிரிச்சிருவோம். இதுக்கப்புறம் அடுத்து ஒரு புது சீரீஸ்ல மீட் பண்ணலாம். டாடா.